வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தான் நம்ம அத்லெட்டிக் ஜோனுக்கு போற நாள். கடைசி சில மாதங்களா ட்ரைனிங் பண்ணது எல்லாமே அடுத்து வரப்போற 2 நாளைக்காக தான். இப்போ பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து காலேஜ் கிளம்பி போயிட்டு ஒரு 2 மணிக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பி நம்ம ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு போகணும். பஸ் ஏறிட்டு அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போன அப்புறம் நம்ம அழைச்சிட்டு போறதுக்கு நம்ம ஆளு தேனஸும் வளர்ந்தவனும் வந்துட்டானுங்க. அங்கிருந்து காலேஜ் போயிட்ட அப்புறம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் போய் கார்டியோ பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணிட்டு கரெக்டா ஒரு 2 மணி போல நம்ம ஆளு வளர்ந்தவன், நானு, அப்புறம் ரகம் தெரியாதவன் எல்லாரும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி ரகத்தை மட்டும் கழட்டி விட்டு எனக்கும் வளர்ந்தவனுக்கு மட்டும் ஒரு சின்ன வேலை இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேனஸ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவங்களோட பழக்கடை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. சரி போயிட்டு அவன்ட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு 4 பழத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் சொன்ன ஒரே வார்த்தை, வெற்றியோடு திரும்பி வா மகனே. நாங்கெல்லாம் போயிட்டு ட்ரெயின் லேட்டா தான் வரும் நினைச்சோம். ஆனா ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எது தெரியுமா பிரச்சனை? உட்காரத்துக்கு சீட்டே இல்ல, ஃபுல்லா ஸ்டாண்டிங்ல தான் போனோம். அதுக்கப்புறம் கடைசியா டாப்ல சீட்டு கிடைச்சது. நாங்க தான் ஊரோட டாப்ல வரும் சொல்லி உட்காந்துட்டோம். ஆனா நம்மளால ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதால கீழே தான். அப்புறம் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் வர வேண்டிய ஸ்டாப் மேல்மருவத்தூருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நானும் என்னடா இந்த நாள் எந்த பிரச்சனையும் அண்டாம ரொம்ப ஸ்மூத்தா போதே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. எங்களுக்கு ஸ்டே எங்க கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள. ஆனா நாங்க போயிட்டு தெரிந்தும் தெரியாமல் பாலிடெக்னிக் காலேஜ்ல உட்காந்துட்டோம். சரி மத்த காலேஜ் யாரும் வரல போல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் போல அப்படின்னு ஒரு ½ hour அங்கே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க உங்களுக்கு ஸ்டே இங்க இல்லப்பா அங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஜெஸ்ஸியெல்லாம் மாத்திட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை போட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டு நாளைக்கு நம்ம காலை 11 மணிக்கெல்லாம் ஈவென்ட், அதனால லைட்டா ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு கூடவே சேர்ந்து கொஞ்ச நேரம் பேர் ஃபுட் வாக்கும் பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டேன். நாளை பார்ப்போம், தொடர்பில் இருக்கும்.